ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம தயாங்கோட ஃபஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். தயாங்க வந்து ப்ரொஃபஸர், நீங்கள் ஸ்டூடெண்ட். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள லவ், ஃபைட் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபேஸ் போல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். லைக் நீங்கள் நாம்ஜூன், ஜின், யுங்கி, ஜியோப் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா எனக்கு தெரியலடா. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூங்கி இல்லை நாம்ஜூன் யாருக்காவது போடணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? வியூஸ் போதோ இல்லையோ அது அடுத்த பட்சம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோட கதையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக போடுறேன். ஓகேவா? தென் யூங்கி நாம்ஜூனுக்கு கேட்டிருந்தாங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? ஸோ உங்கள் ஐடியா இருந்தால் சொல்லுங்கடா. டெலகிராமில் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் தான் மாம் என்ன மாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எப்போ சொன்னேன் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு? நீங்கள் இவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டேன். இப்போ வந்திருக்கிறது புது ப்ரொஃபஸராக இன்றைக்கி தான் வரான். அப்புறம் என்னை திட்டுவாங்கம்மா. வாயன் உன்னை யார் திட்ட போகிறா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் ரிச். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறதுனா லைக் ரிச் பிராட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பணக்கார திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பொண்ணு தான் நீங்கள். ஸோ லைக் அதனால தான் உங்கள் வீட்லேயும் செம்ம நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி லைக் என்ன கேட்பாங்க அவ்வளோதான். மற்றபடி உங்களை திட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்லம் உங்கள் வீட்டில். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேன்டீனில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அங்கே அம்மா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இவ எப்போ தான் திருந்த போகிறாளோ, சீக்கிரமாக எழுந்தனா எழுத மாட்டான். மை வயன் செல்லம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் கார்லேருந்து இறங்கி செம மாதம் வந்துட்டுருக்கீங்க. செம கூலிங் கிளாஸ், அதுக்கப்புறம் க்ராப் டாப் மாதிரி ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா பேகி பேண்ட்ஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் அழகாக செம்ம ஸ்டைலாக ஃப்ரீ ஹேர்லாம் வந்துட்டுருக்கீங்க. அவங்கள பார்த்து மயங்காத பசங்களே கிடையாது. எல்லாருமே பேன்னு அப்படியே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. அவங்க ஃப்ரெண்ட் லிசா தான், ஏய் வயன் இவ்வளோ நேரம்டி, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? டைம் ஆயிடுச்சு வா. ஏய் வரேன்டி, எதுக்குடி இப்படி கத்துற? வயன் இப்போ வந்திருக்கிறது புது சார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது தான் நல்லது. ஏய் என்னை யார்டி திட்ட போகிறா? அந்த அளவுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் இல்லை. ஸோ கம் ஆன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லைக் உள்ளே எல்லாமே போயாச்சு. நீங்கள் 2 பேரும் வரீங்க. அதுக்குள்ளே ப்ரொஃபஸர் வந்தாச்சு. அவர் வந்து புது ப்ரொஃபஸர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவர் வந்து லைக் எல்லாருக்குமே அட்டனன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கிளாஸ் ப்ரொஃபஸரே அவர் தான். ஸோ எல்லாருக்கும் அட்டனன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. வயன், லிசா அவங்க 2 பேரும் எங்க? சார் அங்கே அப்படி சொல்லிட்டு லைக் கையை காட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து வந்துட்டுருக்கீங்க. ஓ அவங்களுக்கு கிளாஸ் 9 o'clock ஆரம்பிக்கும் தெரியாதா? வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 பேருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் பொறுமையாக பேசிட்டு வந்து நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். லைக் தேங் உங்களை பார்க்குறான். ஒய் ஆர் யூ லேட் டுடே? சார் அது சார் அது வந்து நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். அது இது என்ன ரீசன்? இதில் யார் ஒயன், இதில் யார் லிசா? அதுக்கப்புறம் 2 பேர் சொல்கிறீங்க, நான் ஒயன், அதுக்கப்புறம் இவ லிசா அப்படின்ட்டு. ஒயன் நீங்கள் சொல்லுங்கள், எதனால் லேட்டு? சார் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதனால தான் லேட்டு. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அன் யூஷுவல் டைம். நான் இந்த டைமுக்கு தான் யூஷுவலாக வருவேன். எந்த ப்ரொஃபஸரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நான் இப்படி தான் வந்திருக்கேன். ஒய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தாங்க்கு செம்ம கடுப்பு. என்ன 9 மணி கிளாஸ்க்கு 9:30க்கு தான் வருவியா? எந்த ப்ரொஃபஸரும் கேள்வி கேட்டது இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, ஆமாம் உங்கள் அப்பா பேர் என்ன? சார் எங்கள் அப்பா
கிம் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர். நினச்சேன் இவ பேச்சில் திடுற திமிர்லே நினச்சேன் இவ கண்டிப்பாக பணக்கார பொண்ணாக தான் இருப்பானு. இப்போ தெரிஞ்சிடுச்சு. சரியான பாடம் புகட்டணும். நீங்கள் 2 பேரும் வெளியிலே நில்லுங்க. பட் சார், why we have to stand outside? நான் சொன்னது செய்யணும். This is my class. Don't teach me what I have to say or what I have to do. Got it? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு லிசா சொல்கிறா. ஸோ நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அட்மையர் ஆகி பார்க்குறீங்க. பிகாஸ் இது வரையும் நீங்கள் இத்தனை நாள் லேட்டாக வந்திருக்கீங்க. ஒரு மேம், ஒரு சார், ஒருத்தவங்க கூட உங்களை வந்து லைக் எதுக்கு லேட்டாக வந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. எப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வந்தாலும் ஈவன் 3 பீரியட் முடிஞ்சு 5 பீரியடில் 3 பீரியட் முடிஞ்சு நீங்கள் 4வது பீரியட் வந்தாலுமே சரி, அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, முறையாக உங்களை ஒருத்தவங்க கேள்வி கேட்குறான், அதுவும் லைக் நேர்மையாக இருக்கான். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்கீங்க அவன் கிளாஸ் எடுக்கிற விதம். ஸோ லைக் ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இன்றைக்கி வந்திருக்கான். நல்லா கோம் பண்ணியிருக்கான் ஹேரை. நீங்கள் டாப் டு பாட்டம் பொறுமையாக அவனை ரசித்து பார்க்குறீங்க. த வே ஹி லுக்ஸ், த வே ஹி டாக்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஸ்டைல்ட். அந்த அளவுக்கு ஆசமாக இருக்கான் பார்க்கும் போதே. செம்ம ஹேண்ட்ஸம். வா, யார்ரா நீ? இவ்வளோ அழகாக இருக்க. இத்தனை வருஷம் என் கண் முன்னாடி படாமல் அது எப்படிடா நான் செகண்ட் இயர் வந்தோன்னே வந்திருக்கேன்? ஓ ஓகே. எப்படி இருந்தாலும் இந்த காலேஜ் விட்டு போகும்போது நீ என் புருஷனாக தான் போகணும், எல்லாம் ஏன் லவராக இருக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி உளர்ற? உனக்கெல்லாம் அவன்லாம் மடங்க மாட்டான். ஏன் அப்படி சொல்கிற? உன் பணத்துக்கு மயங்குற ஆள் மாதிரி அவன்லாம் தெரியலடி அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. வாட் ஹேப்பன்? நத்திங் சார். தென் ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் சைட். காட் இட்? ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அப்படி லிசா சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, திமிராக அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் திருப்பியும் லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பேசிக் மட்டும் போதும். நாளைக்கு மற்ற எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணலாம். மற்ற எல்லாருமே நான் சொன்னதை எல்லாருமே நோட்ஸ் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக இதை பற்றி நான் கொஷின்ஸ் கேட்பேன். தேங்க்யூ ஆல். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கீழே இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஒன், வாட் இஸ் திஸ் ஆட்டிடியூட்? ஐ டோன்ட் ஈவன் லைக் திஸ் ஆட்டிடியூட் அட் ஆல். இந்த மாதிரி நீ திரும்ப லேட்டாக வந்தினா உன்னை காலேஜ்குள்ளேயே சேர்க்க வேணான்னு சொல்லுவேன். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. சார், இதுவரையும் என்னை யாருமே கொஷின் கேட்டது கிடையாது, இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க. யோர் டேம் ஹாட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னானே அப்படியே ஒய்ட் ஆகிடுச்சு அவன் கண்ணு. வாட் த ஒயான், வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? ஐ எம் யுவர் ப்ரொஃபஸர், நாட் யுவர் பாய் ஃப்ரெண்ட், நாட் யுவர் ஹஸ்பண்ட். காட் இட்? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்கோயேன், இழுத்து ஒரே அடி தான், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் செவந்துருச்சு அவனுக்கு. அப்படியே சொல்லிட்டு போகிறான். உங்களை இழுத்துட்டு உள்ளே வந்துட்டா. எரு மாடு, என்னடி சொல்லிட்டு இருக்க? சாரை பார்த்து யோர் டேம் ஹாட்டுன்ற. மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, மற்றவங்களா இருந்தால் நாக்க தொங்க போட்டுட்டு வந்திருப்பாங்க. இஸ் வெரி டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னதை செய்வேன். He is mine. No matter what, I love him. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே திரும்பி அப்படியே முறைச்சிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸில் போய் உட்காந்தாச்சு. அவன் படுக்க போயிட்டான். செம்மகம் அவனுக்கு. எவ்வளோ தைரியம் இல்லை? பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம்ல. இத்தனை வருஷம் இப்படி வரானா ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்கல. அந்த அளவுக்கு இங்கே மேனேஜ்மெண்ட் இருக்கு. இவங்களை சொல்லி கொஞ்சம் கூட தப்பு கிடையாது. அவனுக்கிட்ட காசு வாங்கிட்டா நாய் மாதிரி வாலாட்ட வேண்டியதான். எல்லாம் பணம் பேசுது.
ஆனால் வயன் இதுக்கப்புறம் ஆட்டிடியூட் என்கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் லைக் அடுத்தடுத்து வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படியே ட்ரீம் வேர்ல்டுக்கு போயாச்சு. ஏய், இந்த மாதிரி ஒரு பார்வை, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் என்கிட்ட இருந்துச்சு, அவ்வளோதான். what the fuck வயன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் பேசினது எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி நினச்சி பார்க்குறீங்க. செம்மையா இல்லை? நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி ஐடல் டைப்பாக இருக்கான். அவன் பேர் என்ன? ஏய் லிசா, அவன் பேர் என்னடி? ஏய், இப்போ தான் விசாரித்தேன். கிம் தயாங்கா. கிம் தயாங், வாவ், அவனை மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கு. சரி, நாளைக்கு எப்போ நம்ம ப்ரொஃபஸர் வரன்னு பார்த்து சொல்லு. ஏய், அவர் நாளைக்கு ஃபஸ்ட்டு பீரியடி. ஓ ஓகே, நாளைக்கு நம்ம 10 மணிக்கு வரலாம். ஏய் வயன், நோ நோ நோ, நான் வரலடி. நான் உன்ன மாதிரிலாம் திட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். நான் கரெக்டாக நாளைக்கு வந்துடுவேன். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏய், அப்பெல்லாம் சொல்லாதடி வயன். அப்போ நான் என் கூட சேர்ந்து நாளைக்கு 10 மணிக்கு வா, புரியுதா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறான். ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரியே கரெக்டாக 10 மணிக்கு வரீங்க. ஸோ தயாங் கிளாஸ் அவன் பாட்டுக்கு யூஷுவலாக எடுத்துகிட்டு இருக்கான். லிசா வருவான்னு பார்த்தா லிசா 9 மணிக்கே கரெக்டாக டான்னு வந்து உட்காந்துருக்கா பிளேஸில். நீங்கள் உள்ளே வர பார்க்குறீங்க, பார்த்தா லைக் அவள் உட்காந்துருக்கா. எருமா மாடு, நீ ஓகேன்னு சொல்லிட்டு இருடி வரேன் பார்த்துக்கிறேன். வயன், இன்னைக்கு எதுக்கு லேட்டு? சார் இல்லை, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் நினச்சி காய வச்சிட்டியா? நேற்றே நான் வார்னிங் பண்ணேன் ஒழுங்காக கிளாஸ் வரணும்னு. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாத வயன்? நீ ஒரு ஹியூமன் தானே இல்லை அனிமலா? அனிமல் கூட தட்டி சொன்னால் புரியும், உனக்கு எப்படி சொல்லணும் வயன்? டச் பண்ணி சொன்னால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ளே சொல்லிக்கிறீங்க. வாட்? நத்திங் சார், சாரி சார், இனிமேல் லேட்டாக வர மாட்டேன். இனிமேல் லேட்டாக வரக்கூடாது, போய் பிளேஸில் உட்கார் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. அப்படியே அவ தொடைய பிடிச்சி கிள்றீங்க. ஆமாம். வாட்? சார் நத்திங் சார். என்னதான் பண்ணுறீங்களோ, படிக்கிற வேலையை பாருங்கள், கவனிங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைக் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எரும மாடு என்கிட்ட இவ்வளோ சொல்லிவிட்டு நீ என்ன நல்ல ஒன்றெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிளானை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. பாத்தியா, ஒன்று விட்டுட்டாரு. என்னன்னா அவ்வளோதான், அடிச்சிட்டாருன்னா பாவம் என் கை வலிக்கும்ல, இருட்டி ஒன்று சிறுப்பாலே அடிக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே நீங்கள் லெசன் லைக் கவனிக்கிறீங்க, ஆனால் கவனிக்கிறது லெசனே கிடையாது, நம்ம தேவங்க. ஸோ லைக் அவர் சொல்கிறத அப்படியே அவன் லிப்ஸாக செய்கிறது, அவன் கண் லைக் எல்லாத்தையும் பார்க்குதில்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் ஒருத்தவங்க ஸ்டேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தோணல ஒரு மாதிரி. ஸோ தேவங்க அப்படியே லைக் யாரா நம்மளை அப்படி உத்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு லெசன் நடத்திக்கிட்டே அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க. வயன், வயன், ஏய் சார் உன்னை தானே கூப்பிட்றாரு அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே எழுப்பி விட்றா. அதுக்கப்புறம் சார் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? சார் ஒன்றும் இல்லை சார், இல்லை லெசன் தான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஓகே, நான் கேட்குற கொஷனுக்கு பதில் சொல்லு. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் தேங்க் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எதுவும் வராது. வாட்? நத்திங் சார், ஐ டோன்ட் நோ சார். அப்போது இதைத்தான் நீ கவனிச்சிட்டு இருந்தியா? ஸ்டாண்ட் அவுட், கெட் அவுட் வயன் அப்படின்றாரு. சார் கெட் அவுட். நீங்கள் வேறு வழியெல்லாம் போயிட்டீங்க. ஸோ போயிட்டு வழக்கம் போல் என்ன அவனை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ லைக் இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே முடியுது. கிளாஸ் முடிஞ்சோடனே தேவங்க வந்து தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் தேவங்க பின்னாடி இப்படியே பின்தொடர்ந்துட்டே போகிறீங்க. யார் அது நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கா? ஸோ தேவங்கும் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான் வயன், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சார் அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்படியே செம்ம கோவமாக அது அப்படியே பல்ல கடிக்கிறான். நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, உங்களோட இந்த ஹேண்ட்ஸம், உங்களோட இந்த பேச்சு, நடத்துகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்களை அப்படியே லைக் அந்த யாருமே வராத அந்த காரிடோருக்கு அந்த சைடு போய் கூட்டிகிட்டு போயிட்டான். வயன், உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? பெரிய அழகினா? ஆ, சொன்னால் கேட்க மாட்டியா? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? சார் அது நான் சொல்கிறத கேளுங்க. நான் மற்ற பொண்ணுங்கள மாதிரி இல்லை தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் டேரக்டாகவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு குழந்த, நமக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு ஒரு அறை விழுது. சார் வயன், என்ன விட்டா பேசிக்கிட்டே போயிட்டுருக்க? உனக்கு தெரியுமா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுது. நீ என்ன அப்படி உன் இஷ்டத்துக்கு லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணுற, குழந்தை பெற்றுக்கிறேன்னு படிக்க வந்தியா? என்னத்துக்கு வந்த வயன்? நீ ஏதோ கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து வெளியில் வா, ரியாலிட்டிக்கு வா. ஐ எம் அ ப்ரொஃபஸர், யூ ஆர் ஸ்டூடெண்ட், தெர் இஸ் நத்திங் இன் பிட்வீன் அஸ். சார் அது நான் உங்களை கண்டிப்பாக அடைஞ்சே ஆவேன். வயன், வளராம போய் படிக்கிற வேலையை பாரு. கெட் லாஸ்ட் வயன். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். என்ன கல்யாணமா? வாத்தயம், எனக்கு பிடிச்சிருச்சு உன்னை. இதுக்கப்புறம் யாருக்கும் உன்னை தரமாட்டேன். எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற? நோ மேட்டர் வாட், உன்னை நான் கண்டிப்பாக அடைஞ்சிருவேன். பிகாஸ் யூ ஆர் மைன் தயாங், யூ ஆர் மைன். அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே ஸோ லைக் எல்லாருமே முடிச்சாச்சு. இன்றைக்கி லைக் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கும். ஸோ சீனியர்ஸ்க்கு இருக்கிறதுனால செகண்ட் இயரும் லைக் கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே கிளாஸ் முடிச்சுட்டு லைக் போயிட்டுருக்காங்க. தயாங் எப்பவும் போல் லைக் அவன் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி குடிப்பான். காலையில் ஒன்று குடிப்பான், லைக் ஈவினிங் லைக் போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் குடிப்பான். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு லைக் எழுந்ததுக்கு பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு, எனக்கு மாதிரியாக இருக்குது. என்ன ஆகுது எனக்கு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். ஸோ ஏதோ ஒரு உருவம் வருது. யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு, உங்களோட உருவம் கூட தெரியல. எஸ், அது நீங்கள் தான். ஐம் சாரி தயாங், யூ ஆர் மைண்ட் ரைட். அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு லைக் அவன் கிட்ட வந்துட்டுருக்கீங்க. யார் நீ? கிட்ட வராத, எட்ட போ, இங்கேருந்து போ அப்படி சொல்லிட்டு லைக் உங்களை தள்ளுறான். நீங்கள் போவே இல்லை. அவன்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு எதுவுமே லைக் கை கால் எதுவும் அசைக்க முடியல. அந்த மாதிரி ஏதோ எப்படி சொல்கிறதுனா, உங்களால் அவனால் உணர முடியுது என்ன நடக்குதுன்னு. பட் அவனால் கை கால் உடம்புல எந்த ஒரு பார்ட்டும் அசைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இதாகிட்டான். விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கான். சாரி தயாங், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி என்னை விட சொல்கிறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றீங்க. நான் இருக்க வரையும் நடக்காது. ஐம் சாரி, உங்களோட பர்மிஷன் இல்லாமல் இதை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ லைக் அப்படியே அவன் லிப்ஸை லைக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் லைக் இப்படி தலையாட்டிகிட்டு இருக்கான். தயாங், நான் சொல்கிறது கேளுங்க, அமைதியாக இருங்க, அமைதியா அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே லைக் கிஸ் பண்ணி அப்படியே லைக் பைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். வலிக்குது போல் அவனுக்கு. சாரி, ஃபோர்ஸாக பண்ணிட்டேன் போல். அப்படியே திருப்பியும்
நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் டங் அப்படியே விளையாடுது. ஸோ அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 5 மினிட்ஸ் விடாமல் கிஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு அப்படியே லைக் கொஞ்ச நேரம் அப்புறம் விட்டுறீங்க. அவனுக்கு மூச்சு இறைக்குது. சாரி, கொஞ்சம் ஓவரா எக்ஸைட் ஆகிட்டேனா அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனோட ட்ரெஸ் பட்டன் இருக்குல்ல ஒன்று ஒன்றா அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் நல்லா லைக் பாடி பில்ட் பண்ணி வச்சுருக்கான். நல்லா பைசப்ஸ்லாம் இருக்குது. வாவ், செம்மையாக இருக்கு. அவன் இப்படி இப்படி லைக் விடு விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் விடவே இல்லை. ஸோ அங்கங்கே அப்படியே கிஸ் பண்ணுறீங்க அவன் பாடி ஃபுல்லாக. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் அவன் உடம்பு அப்படியே ஹீட் ஆகுது. அது மட்டும் தெரியுது உங்களுக்கு நல்லா. என்ன டெம்ப்டாக இருக்கா? எனக்கும் தான் உன் கூட சேர்ந்து இதை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன, நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டால தேவம். சாரி. நீங்கள் அப்படியே லைக் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட பேண்ட்டையும் ரிமூவ் பண்ணுறீங்க. அவன்ன்றான். நீங்கள் கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே உங்கள் கை வச்சு அப்படியே விரல் அப்படியே லைக் கால்லேருந்து அப்படியே அவங்க ஃபேஸ்க்கு அப்படியே இது பண்ணி நண்டு ஓடுதுன்றவங்கள ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு அப்படியே கூசுது. விடு விடு. விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஸோ லைக் அவனை பேண்டீஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. லைக் நீங்கள் அவன் கூட மேக் அவுட் செஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே கண்ணில் தண்ணி வருது. அவனுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் உங்களுக்கு அவன் வேணும். ஸோ லைக் அப்படியே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1 hour ஃபுல்லாகவே அங்கங்கே பைட் பண்ணி கிஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி லைக் அவ்வளோ ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அவன் பாடியில். ஸோ ஒரு லைக் 1 hourக்கு அப்புறமா அப்படியே அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி ஆகிட்டான். ஸோ நீங்கள் பொறுமையாக அவன் ட்ரெஸ் போட்டுட்டு லைக் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துடுறீங்க. இப்படியே ஒரு 3 hours இருக்கும். அவன் நல்லா தூங்கியிருப்பான் போல். ஸோ எழுந்துட்டு நான் எங்கே இருக்கேன்,